राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो भारत माता की जय। जय हिंद। வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு விஷயம். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வாழ்க்கை பாலைவனமா இருக்கும், சில காலகட்டங்கள்ல வாழ்க்கை பச்சை பசேல்னு சோலைவனமா இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை கங்கா பிரவாகம் போல அப்படி ஜம்னு இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல தேங்கின குளத்து நீர் போல வாழ்க்கை இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை அழகான தென்றல் காற்று வீசும்படியா இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை புயல் காற்று போல சுழட்டி அடிக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை பூக்களின் அழகான நறுமணங்களை கொண்டு வந்து கொடுக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை போகிற வழி தெரியாம நிலச்சரிவுல மாற்றின்றவர்கள் போல அங்கங்க நிக்க வச்சிடும். வாழ்க்கை அப்படின்றது எல்லாம் கலந்த ஒன்று. கெடுதல் மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது, நல்லவைகள் மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையில தீர்மானமா இருப்பதில்லை. ஒரு மலையில போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலை பாதையில நாம ஒரு கார்லயோ பஸ்லயோ போறோம், வேன்லயோ போறோம் அப்படின்னா மலை ஏறும் பொழுது ஒரு பக்கம் பார்த்தா இந்த மலையினுடைய பாறை இதெல்லாம் தெரியும், இன்னொரு பக்கம் ரொம்ப அழகான பள்ளத்தாக்கு தெரியும், வேலி சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு கொண்டை ஊசி வளைவு ஏர்பின் பெண்டு வரும். அப்படி திரும்பும் பொழுது முன்னாடி மலைப்பக்கம் இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த வியூ, அந்த ஜன்னல் எல்லாம் வேலி பக்கம் பள்ளத்தாக்கு பக்கம் அழகா தெரியும். இது வரைக்கும் சூப்பரா வா அப்படின்னு இந்த சமவெளி பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தவர்கள் இந்த ஹேர்பின் பெண்ட்ல ஒரு வியூவும் இல்லாத மலைப்பகுதி, பாறைகள் செதுக்கப்பட்ட பகுதி, அந்த பக்கத்தை பார்ப்பா. இவ்வளவு நேரம் நான் அதை பார்த்தேனேன்னு புலம்பவும் முடியாது. என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னத்த இருக்கு, என் வாழ்க்கை எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் முடியாது. திரும்ப அடுத்த கொண்டை ஊசி வளைவு, அடுத்த ஹேர்பின் பெண்டில் மீண்டும் நமக்கான காட்சி வரும். ஸோ நீங்க உங்க இடத்துல இருங்கோ. சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில அழகான ஜோரான வேலி வியூ கிடைக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல வெறும் மலையில என்ன இருக்கு பார்க்கறது, நமக்கு ஒண்ணுமே இருக்க பக்கத்துல இப்படியே பாறை போகும். ஆனா அதுலயுமே பார்த்தோம்னா சில சந்தர்ப்பங்கள்ல நாம போகக்கூடிய அந்த பாதையில நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய மலைப்பகுதியில நல்ல ஒரு அருவி வரும். ஸோ இந்த அருவி வேலியில இருக்கும்போது பார்க்க முடியாது. நீங்க இந்த பக்கத்துல உங்க மேல அப்படியே அந்த அருவி தண்ணி அப்படி சொல்லிக்க அப்படின்னு நாங்கெல்லாம் அந்த உத்தராகண்ட் போகும்பொழுது பார்ப்போம். ஸோ வாழ்க்கை எப்படியோ ஒரு பேலன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் உத்தராகண்ட்ல போறோம், ஒரு 15 பேர் வேன்ல போறோம் வச்சுக்கோங்களேன், உட்காந்துருவோம் முக்குடுமாக ஒரு இடத்துல உட்காந்து. ஏன்னா வண்டி வளைஞ்சு 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 போகிறதுனால கூடுமான வரைக்கும் நாங்கள் அந்த பொசிஷன் மாற்றிட்டு இருக்க மாட்டோம், ரொம்ப ரேராக தான் மாற்றுவோம். அப்ப நம்ம பக்கத்துல என்ன காட்சி கிடைக்கிறதோ அந்த காட்சியை ரசிப்போம். இதுதான் வாழ்க்கை. ட்ரெயின்ல போறோம் வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கம் 2 விதமான காட்சிகள்லாம் இருக்கும். கரெக்ட். வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்துல நமக்கு ஒவ்வொன்றை கொடுக்கிறது. அது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதை அப்படியே ரசிக்கணும், அது அப்படியே அதுல வாழ பழகணும்.
நீங்க எவ்வளவு பெரிய பக்தனாவானா இருக்கலாம், எவ்வளவு பாசிட்டிவ் ஆளா இருக்கலாம், ரொம்ப அழகாக திட்டமிட்டு வாழக்கூடியவரா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை அதுக்கு ஒரு தனி ட்ராக்ல நம்மளை அழிச்சுட்டு போகும். சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில நீங்க பெருசா யோசிக்கலாம் முடியாது. உதாரணம் கொரோனா. நான் யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. கரெக்ட், கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பிடிபடுறதுக்கே கொஞ்ச நாள் ஆயாச்சு. ரைட், அதுல வாழ பழகினோம். அப்படியும் நமக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ஜுரம் இருந்தாலும் பயமா இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சில பேருக்கு கொரோனா வந்தது, தாண்டி மீண்டு எல்லாம் வெளில வந்தோம். அப்புறம் கொரோனாவின் ஆட்டம் முடிஞ்சது. எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த கொரோனா காலத்தை யாரும் வெளியிலாம் போகலையே, வண்டிகள் எல்லாம் ஓடலையே, நிறைய மயில்கள், குரங்குகள், மைனா. மயில நான் எங்க ஏரியாலாம் பார்த்ததே கிடையாது. சாதாரண எங்க பிளாட்டோட மொட்டை மாடியிலாம் மயில்கள்லாம் கூவி விளையாடிட்டு இருந்தது. எங்க பிளாட்ல எல்லாம் குரங்குகள் சேட்டை பண்ண ஆரம்பிச்சது. நிறைய பறவைகள், மீன் கொத்தி பறவைகள்லாம் அங்கங்க பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரியா குடும்பத்தோட நெருங்கி பழகுவதற்கான அழகான ஒரு வாய்ப்பு இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் எனக்கெல்லாம் கிடைச்சதுப்பா. வெளியில் எங்கேயும் போகாம, ஊருக்கு எங்கேயும் போகாம, வீட்டுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை. ஸோ வாழ்க்கை அதுவா கொண்டு சில விஷயங்கள் நம்ம மேல ஒரு திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில சமயத்தில் அந்த திணிப்பும் அவசியம் தானே. அது நமக்கு நல்லது செய்யத்தானே செய்யறது. சின்ன வயசா இருக்கும்போதுதான் பிடிக்கிறதோ இல்லையோ, அது குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய் குடிச்சே ஆகணும். அந்த பேச்சே கிடையாது. அவ்வளவுதான். வேண்டாம்னா ஓடினோம்னா பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு வாயில கொடுத்துட்டு தான் மாதிரி குடும்பமா அனுப்பிச்சு நம்மள. தாத்தா பாட்டி மாமா மாமின்னு ஒருத்தர் விடாம அத்தனை பேர் நம்மளை ஒரு அமுத்திடுவா. எல்லாம் அழுகும். அப்புறம் வாயில ஒரு சக்கரையும் போடுவா. அப்புறம் எங்க வேணா போறா அப்படின்னு. எங்கிட்ட போறது, விளக்கண்ணியை குடிச்சிட்டு இதுக்குள்ளேதான் சுத்திட்டு கிடக்கணும். ஆனா அதெல்லாம் நினைச்சா இன்னைக்கு சிரிக்கிறோம், ஜாலியா இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல மகாத்மாக்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் சில சம்பவங்கள். சமர்த்த ராமதாசர் அவருடைய வாழ்க்கையிலே நீங்க பாருங்களேன். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பாவை இழந்துடுறார், தபஸ் பண்றார். அப்புறமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறார். அப்புறம் தபஸ் பண்றார். ராம தரிசனம், ஆஞ்சநேய தரிசனம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வரார். பல இடங்கள்ல பலவிதமான சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்கிறது. பாசிட்டிவா, நெகட்டிவா. ஆனா அவர் அதை ஹேண்டில் பண்ணார். நீங்க ஹேண்டில் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சமர்த்த ராமதாசருடைய வாழ்க்கையில 1677 1678 கரெக்டா ஒரு வருஷ காலம், 1677. சரியா சமர்த்த ராமதாசருக்கு ஒரு 69-70 வயசு. 1608 அவருடைய அவதாரம். 24th மார்ச் 1608, 1608 மார்ச் மாசம் 24ஆம் தேதி அவருடைய அவதாரம். 1677-78
ஸோ கிட்டத்தட்ட சமர்த்த ராமதாசருடைய 69 வயசு. அப்ப ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுறது. சமர்த்த ராமதாசருடைய சஜ்ஜன்கள்ல இல்லை, கொஞ்சம் தள்ளி சதாரா அந்த பக்கம் எல்லாம் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுறது. ரொம்பவே கஷ்டமாயிடுது தண்ணிக்கு. நீரின்றி அமையாது உலகு. அதனால உங்களுக்கு கிடைச்சதை எல்லாம் கொண்டாடவும் ரசிக்கவும் அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அதை மரியாதையா நடத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஒரு பெரிய அந்த வறட்சி ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. வருத்தப்படுறா, புலம்புறா. அப்புறம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் எங்க போய் வாழலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வர்றது. அப்ப எல்லாரும் சஜ்ஜன்கள் பக்கம் போறார்கள். ஏன்னா அங்க சமர்த்த ராமதாசர் இருக்கார், அங்க ஒன்றும் பெரிய வறட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சஜ்ஜன்கள் பக்கம் போற சமயத்துல வேற தள்ளி போனோம்னா வறட்சி இருக்காது இல்லையா? ஒரு இடத்துல நிறைய மழையா இருக்கும், ஒரு இடத்துல மழையே இல்லாமல் இருக்கும், ஒரு இடத்துல ரெண்டும் பொதுவா இருக்கும். இப்போ எப்படி இப்போ மெட்ராஸ்காரா அவெல்லாம் வந்து நல்ல வெயில் காலத்துல ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலைவாச ஸ்தலங்களுக்கு போவார்கள். ரைட்? அந்த மாதிரி நமக்கு ஒரு இடத்துல வறட்சினா இன்னொரு பக்கத்துல வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அங்க போயிடுறது. இது உலகத்தின் நடைமுறைகள் தானே, ஒன்றும் புதுசு கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா வாழணும், அதற்கான ஒரு இடத்துக்கு போகிறதுன்றது இயல்பான ஒன்று தானே. நிறைய பேர் சஜ்ஜன்கள் வர ஆரம்பிச்சுட்டார். சமர்த்த ராமதாசர் வாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு சாப்பாடு. ஏன்னா அவ ஊரு குழப்பெல்லாம் விட்டுட்டு உயிர் வாழணும்னு வந்திருக்கார்கள். மைக்ரேட் ஆகி வரா. இப்ப எப்படி நம்ம கொரோனா பீரியட்ல நிறைய பேர் அவ ஊருக்கு போக முடியாம எங்கேயோ இருந்தார்கள். அப்ப அங்க வாழ வேண்டிய நிர்பந்தம் வரும்பொழுது அந்த வாழ்க்கையை ஏற்றுண்டார்கள். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் தன் ஊருக்கு அகதிகளாக வந்தவர்களை காப்பாற்றுவது ஒரு இயற்கையான ஒரு நடைமுறை விஷயம். உலக நாடுகள்லயே நடக்கிறது. அப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சாச்சு. சஜ்ஜன்கள்ல நிறைய தானியங்கள், தண்ணீர் இதெல்லாம் ஒன்றும் குறையும் இல்லை, இந்த பக்கம்லாம் இருக்கு. ஆனா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும் இல்லையா? இப்ப சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் வரும்போது கவலைப்படாதீங்க, ஒரு ராமன் இருக்கான், ராமநாமம் ஜபிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை எல்லாம் தங்க வச்சு அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி. ஸோ ஏதோ கொஞ்சம் பேர் வந்தா பரவாயில்ல, கூட்டம் கூட்டமா சாரசாரையா ஜனங்கள் வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப சிஷ்யாலாம் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறார். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? பழக்கம் இல்லாத ஒன்று. அப்ப சமர்த்த ராமதாசர் இவர்கள் எல்லாம் தங்குவதற்கு ஏற்ற மாதிரி இந்த புதுசா வரவாளுக்காக அங்கங்க டென்ட் எல்லாம் போட வச்சு ஆர்கனைஸா அவர்களை எந்தெந்த ஊர்ல இருந்து வரான்னு சொல்லி அவர்களுக்குன்னு ஒரு இடத்த தீர்மானம் பண்ணி அலோகேட் பண்ணி அந்த இடத்துல அவர்களுக்கு டென்ட் போட்டு அகதிகள் முகாம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்கங்க அவளை தங்க வச்சு இவாள்லாம் இந்த கிராமத்துல இருந்து வந்தவா, இவாள் எல்லாம் ஒரு சைடு. ஏன்னா அவள்லாம் ஒன்னாவே இருந்தவர்கள். அப்ப அவளுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு துக்கம் வராது. அவ ஊருக்காரெல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஏதோ பேசிட்டு சிரிச்சுண்டு அட்லீஸ்ட் ஒரு தைரியம் நம்ம மனுஷா கூட இருக்கும். புது இடம் வந்தாச்சு, எல்லாரும் புது மனுஷனா, அது ஒரு கவலை இருக்கும். ஸோ அந்தந்த ஊருக்காரெல்லாம் அங்க ஆர்கனைஸா கேம்ப் வச்சு அப்புறம் அங்க இருக்கிறவர்கள்லயே சில பேரை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கான சாப்பாடு அதை எடுத்துக்கொண்டு கொடுக்கிற விதம், அவர்களுக்கு தண்ணீர். ஏன்னா எல்லாத்துக்குமே சமர்த்த ராமதாசருடைய சஜ்ஜன்கள் சிஷ்யர்கள் மட்டுமே கவனிக்க முடியாது இல்லையா? ஸோ
சமர்த்த ராமதாசர் என்ன பண்றார், வந்திருக்க கேங்லேயே அவர் பிக் அண்ட் சூஸ் பண்றார். அழகா அவர்களை தயார் பண்ணி இந்த மாதிரி உங்க கேங்குக்கான சாப்பாடு விஷயங்கள், தண்ணீர் விஷயங்கள், இதுல யங்ஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்து அதுல விஷயம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய வயசானவர்களை கைடு பண்ண வச்சு யங்ஸ்டர்ஸை தண்ணீரை கொண்டு வந்து அங்கே ஃபில்அப் பண்ண வச்சு சாப்பாடை கொண்டு வந்து பரிமாற வச்சு அந்த காய்கறிகளை வெட்டுறதுக்கு லேடிஸை தயார் கரெக்டாக அந்த கேங்லேருந்து பெரிய உடல் உழைப்புக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸாக எடுத்துக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணி அந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்டு அவள் எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த கிராமத்திலேயே கேப்பபிளாக சில பேர் இருப்பா இல்லையா, பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி அவளெல்லாம் அந்த வேலையை கொடுத்து ஸோ எல்லாருக்கும் சமைக்கிறது பாடனால கிராமத்தில் அந்த கிராமத்து ஜனங்கள் அவர்களுடைய சொந்தக்கார அவர்களுக்கு வேண்டப்பட்டதான். ஸோ அவர்களை வச்சு ஒரு சமையல் பண்ண வச்சு அந்தந்த கேங்குடைய ஏரியாவை காவல் காக்கிறதுக்கு. ஏன்னா எந்த சமயத்தில் வேணாலும் ஏதானும் ஒரு காட்டு விலங்குகள் வரலாம், இல்லாட்டி வெளியிலேருந்து யாராவது முகம்மதியர்கள் ஏதானும் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரி, பஞ்சம் பாவம் ஜனங்கள் பிழைக்க வந்திருக்காங்க, சும்மா இருக்க மாட்டா, எரியிற வீட்டில் கிடைச்ச வரைக்கும் பிடுங்கணும்னு அவெல்லாம் அலைவா இல்லையா. அப்போ அந்த முகலாயர்கள் கிட்டே இருந்து இவர்களை காப்பாற்றணும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணி எவ்வளோ பெரிய வேலை இல்லையா. அதாவது இன்னொன்று இதுக்கு நடுவில் சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தரையும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திச்சு, இல்லாட்டி தன்னுடைய நிறைய சிஷ்யர்கள் இருப்பாளே அவளை அனுப்பி அந்த இடத்துல கீர்த்தனம் பண்ண வச்சு. ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல சஜ்ஜன்களில் கொண்டு வந்து உட்கார வச்சு கீர்த்தனம் பண்ணுறதுனா ப்ராக்டிக்கலி கஷ்டமான விஷயம். ஒரு லைஃப் அங்கே இந்த வறட்சி முடிகிற வரைக்கும் அவர்கள் அங்கே வாழ வைக்கிறதுக்கான மினிமம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஆகணும். அப்போ சில சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டேர்ன் போட்டு நீ போய் அங்கே கீர்த்தனம் பண்ணு, அங்கே பகவத் விஷயம் சொல்லுன்னா தன் ஊரை விட்டு உடைமைகளை விட்டுட்டு குழப்பெல்லாம் விட்டுட்டு வாழ்வதற்காக மட்டுமே இங்கே வந்திருக்கா. ஸோ மென்டலி அந்த ஒரு டல்லாக இருப்பா, ஒரு கேள்விக்குறி இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு நம்பிக்கை விடுபட்ட ஒரு தன்மை இருக்கும். அப்போ அவளுக்கெல்லாம் தெய்வத்தின் மேலே நம்பிக்காமல் என்ன தெய்வம் இருக்கு, எங்கே வறட்சி வந்துடுது அப்படின்னு அந்த உடனே நெகட்டிவாக போகும். இது சம்சாரிகளுடைய மனசு. தன்னுடையதான சௌக்கியங்களில் கொஞ்சம் குறைபாடு வந்தாலும் சம்சாரிகள் என்ன பண்ணுவான்னா உடனே தெய்வம் இல்லை, இல்லாட்டி எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன கிடைச்சது, இப்படியெல்லாம் யோசிப்பா. இது இயல்பு. தனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நம்பிக்கை விட்டு போகிறதும் டல்லா ஃபீல் பண்ணுறதும் எல்லா ஜீவராசிகளுக்குமே இது உண்டு. எல்லாத்தையும் எழுந்துட்டு என்ன வாழ்க்கை இது அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், யார் இருக்கா எனக்கு, இப்படிலாம் கேள்விகள் நியாயமா வரும். அந்த டைம்ல இவர்கள் அந்த நெகட்டிவ் அப்படியே மூழ்கி மூழ்கி உள்ள போகாதபடி கீர்த்தனம் பண்ணி ராமாயண விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறமா சமர்த்த ராமதாசர் டேர்ன் போட்டு ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து அந்தந்த கேங்ல போய் பேசி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும், நல்லா மழை பெய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க பாட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, மழையே பொழியனாலும் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும். ராமராயா நடத்தும், அதே ராமராயா இப்ப உங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, நீங்க பாட்டுக்கு இருங்கோ. வாழ்க்கையில இது ஒரு காலகட்டம், இதுவும் கடந்து போகும், இந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இது எல்லாமே இப்ப மாத்திடுறேன் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹியூமன் வேலையே பண்ணல, சிம்பிள் ஹியூமன் பீயிங்கா இருந்து சரி இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்திருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார். சிஷ்யர்களுக்கும் அப்பா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்க உங்க உடம்ப பார்த்துட்டு அது நடுவில் சிஷ்யா இதே வேலை பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அவள் ஹெல்த்து மாறி போயிடும். ஸோ அவளையும் கரெக்டாக அதே சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ண வச்சு அவர்களையும் ஜெபிக்க வச்சு அவர்களையும் சந்தோஷமா இருக்க வச்சு அவர்களோட பேசிட்டு அவர்களோட விளையாடுங்க. அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு விளையாட வச்சுட்டு வெரி ஆர்கனைஸ்டு கேம்ப், இந்த ஃப்ளட் ரிலீஃபிங் கேம்ப்பு, அந்த மாதிரி செமி ரிலீஃப் கேம்ப், பஞ்சத்திலிருந்து மீட்பதற்கான முகாம்கள், அதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டா
புலம்பாம கத்தாம கோச்சிக்காம இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவாளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண வேணா சமயத்தை இந்த மாதிரி பிளட் ரிலீஃப் கேம்ப்பு கல்யாண மண்டபத்தில் வச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஏண்டா போகிறோம் அங்கே அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் நிறைய பேர் போக மாட்டேன். அந்த வெள்ளத்துல எல்லாம் மாட்டிக்காங்க கல்யாண மண்டபத்தை தங்க வைப்பா கவர்மெண்ட்ல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கிளீனாக இருக்காது, ஒரு வாஷ்ரூம்ஸ் இருக்காது, லேடிஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் எப்படாப்பா வெளில போகலாம் தவிச்சு போகலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி இல்லாதபடி அவர்கள் ரொம்ப விருந்தாளி மாதிரி வந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி அவள் சந்தோஷமாக வச்சுண்டு அதே சமயத்தில் அவர்களுக்கான வேலைகள் அவர்களையே பண்ண வச்சுண்டு அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் வில் சமர்த்த ராமதாசருக்கு இருந்து 1 வருஷ காலம் சமர்த்த ராமதாசர் இதை பண்ணா அப்படின்னு ரெக்கார்டே இருக்கு, ரெக்கார்டு ப்ரூஃப் இருக்கு. 1 வருஷ காலம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு ஸ்ட்ராங் ப்ரிப்பேர்டு மைண்ட் செட் இருக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்பொழுது அந்த ஒரு ஸ்ட்ராங் வில்லோட இருங்கோ, மாறும். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சோம், ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சர்ஜன் கேட்ட வச்சுட்டு அழகாக எல்லாரும் நன்றி சொல்லிட்டு சமர்த்த ராமதாஸ் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்குள்ள அவர்கள் நல்ல ராமநாமம் ஜபிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்கும் மனசில் ஒரு குதூகலம் வந்தாச்சு. குழந்தைகள்லாம் அதுக்குள்ள நிறைய பக்தி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு வறட்சியில் ஒரு பஞ்சத்தில் அவர்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் கொடுத்துட்டார் சமர்த்த ராமதாசன்னா. இது ராமன் அனுபவிக்கிறதுக்கு, ராம தியானம் பண்ணுறதுக்கு, ராமநாமம் ஜபிக்கிறதுக்கான காலகட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாம் அந்த ஒரு மனோபலத்தை கொடுத்தார். அதனால தானே மகாத்மாக்களை என்னைக்கும் வசதியாக சொல்கிறோம்னா நம்ம லோவாக ஃபீல் பண்ணுற காலகட்டத்தில் என்னடா வாழ்க்கை இது நொந்து போகிற ஒரு காலகட்டத்தில் மகாத்மாக்கள் நமக்கு ஒரு மனோபலம் புத்தி பலம் அந்த ஹோல்டு பண்ணிட்டு பிடிச்சிருந்து கரையேறுவதற்கான ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை சமர்த்த ராமதாசர் 1 வருஷ காலம் பஞ்ச காலகட்டத்தில் இதை செய்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதே சமர்த்த ராமதாசர் நமக்கும் அந்த மனோபலம் புத்தி பலம் தேகபலம் ஆர்கனைசிங் பலம் எல்லாமே தரட்டும். ராதே கிருஷ்ணா. நேற்று நவராத்திரி சத்சங்கம் இருந்து நவமணிகள் சத்சங்கம் அதில் போனதுனால பிஸியாக இருந்தால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு காலங்காத்தால் திங்கட்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சரியா? நான் இப்போ அழகாக இதோ இன்னைக்கு காத்தால நான் ஹிமாலயாஸ் கிளம்பின்னு இருக்கேன். ஸோ இன்றைய சாயங்காலத்திலிருந்து இமயமலையிலிருந்து சத்சங்கம் எல்லாம் வரும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्ण.